வல்லமை பலனும் ஒண்ணுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரும். என்னில் வல்லமை பலனும் ஒண்ணுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரும். என்னோடீரும் என்னோடீரும் என்பர் இயேசு என்னோடீரும். என்னில் வல்லமை பலனும் ஒண்ணுமே இல்லை, அன்பின் இரட்சகா என்னோடீரும். அன்பின் இரட்சகா என்னோடீரும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிறைவான ஜெபத்துக்கு வரலாமா? ரொம்ப பொறுமையா இருந்ததுக்காக நன்றி. சில நேரங்களில் வேதத்தில் உள்ள பகுதிகள் உங்களுக்கு அலுப்பையோ சலுப்பையோ உண்டு பண்ணலாம். நம்ம தயவு செஞ்சு லவோதிக்கேயா சபையாக மாறி கர்த்தர் வாந்தி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம யாரும் மாறிட வேணாம். நாம தான் திருச்சபை, நம்ம ஒரு சிமிர்னா சபை, நாம் ஒரு பெடலஸ்பியா சபை. அப்படிப்பட்ட சபைகளை தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். தியாகத்தில் உருவான சபைகள், பாடுகள் உபத்திரவங்களில் உருவான சபைகள், அந்த சிமிர்னாவும் பிலடெல்பியாவும் இந்த சபைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்ததை போல நம் ஒவ்வொருவரையுமாக திருச்சபையை சார்ந்தவர்களையுமாக தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்முடைய மேலான கிருபையின் நிமித்தமாக இந்த நாளை எங்களை கொடுத்து, இந்த மாலை பொழுதையும் கொடுத்து, ஆண்டவரை நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தேவரின் சரியான விளக்கத்தை கொடுத்து, ஆண்டவரை உம்முடைய சாய்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறீரே, நன்றி கோடி நன்றி. நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருந்தால் அது உம்மாலே கூடி வருகிறது. நாங்கள் தகுதி படைத்தவர்களாக இருந்தால் அந்த தகுதி உம்மாலே தரப்படுகிறது. ஒருபோதும் நாங்கள் தரித்திரராக இருப்பதை தேவரீர் விரும்புகிறதில்லை. விசுவாசத்தில் ஆனாலும் சரி, உலக பிரகாரமாக ஆனாலும் சரி, எங்கள் தேவைகள் எல்லாம் தேவரீர் நிச்சயமாய் 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 சந்திக்கிறீர். எங்களை ஒருபோதும் ஆண்டவரே அடுத்த இடத்துல கையேந்த விடவே மாட்டீர். 4 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலவரத்தில்களை வைத்துக் கொள்ளுவீரே தவிர நாங்கள் கையேந்தக்கூடிய நிலைமைக்கு விடவே மாட்டீர். நம்பி விசுவாசிக்கிறோம். உம்மை அண்டி வந்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போகிறதில்லை. ஆண்டவரே, இத்தனை பேருமாக உம்முடைய தொழுவத்தின் ஆடுகளப்பா, நசல் பிடித்தவர்கள் அல்ல, உம்முடைய சத்தம் கேட்கிறவர்கள், அந்தப்படி நடந்து கொள்கிறவர்கள், உம்மை பின்பற்றி வருகிறவர்கள் ஒவ்வொருவரையுமாக தொட்டு ஆசீர்வதியும். சபை நடத்துகிற அன்பான சகோதரியை, ஆண்டு அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஜீவியம் ஊழியம் எல்லாம் மேன்மை அடையத்தக்கதாக அவர்கள் கூடவே தேவரீர் இருப்பீராக. ஆண்டவரே, ஒருபோதுமாக என்று கேட்ட வசனங்களை மனதிலே பதிய வைத்துக் கொண்டு அப்படிப்பட்ட ஒரு சபையாக இருந்து விடாதபடிக்கு ஒரு சிமிர்னாவாய் உருவாகட்டும், ஒரு பிலடெல்பியாவாக அது உருவாகட்டும். ஆண்டவரே ஆசீர்வதியும். திருச்சபையின் மேன்மையெல்லாம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இந்த 4வது வருஷம் முடிந்து 5வது வருஷம் துவங்குகிறதாக அடிமை நம்பி விசுவாசிக்கிறேன். இந்த துவக்கத்தில் இருந்து ஆண்டவரே எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய், இரண்டத்திலே நன்மைக்கு ஏதுவாய் கூடி வர வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன். எல்லா துதியும் கனவும் மகிமையும் உமக்கே சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம்.